இந்த பகல்காம் இந்த தாக்குதல் நடந்த இடத்துல அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணிகள்ல ஒருவர், தனது குடும்ப உறுப்பினர்கள் இழந்த பெண்மணி ஒருவர் சொல்றாங்க, அங்க ஒரு போலீஸ்காரர் இல்ல, ஒரு சிஆர்பிஎஃப் இல்ல, ஒரு ராணுவ வீரர் கூட இல்ல. காஷ்மீரை நாங்கள் அமைதி பிரதேசமாக ஆக்கிவிட்டோம் என்று சொன்ன மோடியும் அமித்ஷாவும் இந்த குறிப்பிட்ட சுற்றுலா தலத்தில் ஏன் ஒரே ஒரு காவலரை கூட நிறுத்தி வைக்கவில்லை? இன்னைக்கு 22ஆம் தேதி நடந்தது, இன்னைக்கு 26ஆம் தேதி, 5 நாட்களாக எந்த ஒரு தகவலையும் இந்த உள்துறை அமைச்சர் சொல்லவில்லை. ஏன்? பாகிஸ்தான் மீது நாங்கள் பதிலடி கொடுப்போம், ஒருவரையும் விட்டு வைக்க மாட்டோம். விட்டு வைக்க வேண்டாம், தேவையில்லை. பயங்கரவாதிகளா அட்டாக் பண்ணுங்க, தாக்குங்க, அவங்களுடைய இருப்பிடங்களை அழியுங்க, ஒழிச்சு கட்டுங்க, அதுல எந்த விதமான இதுவும் இல்லை. பாதுகாப்பு கொடுத்துருந்தா இன்னைக்கு 26 பேருடைய உயிர் போயிருக்காது. இதுக்கு என்ன பதில்? இந்த ஒரு சொட்டு தண்ணீரை கூட நாங்க தரமாட்டோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி 1960 இதன்படி இப்படி இந்தியாவால் செய்ய முடியாது. மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் என்ன தேவை? எலக்டோரல் பெனிஃபிட், அவ்வளவுதான். இல்ல கேட்டு அவர் ஏன் போயிட்டு பீகார்ல போயிட்டு பேசுறாரு? இந்த மண்டியிலிருந்து நான் சொல்லுகிறேன்னு சொல்றதுக்கு என்ன இருக்குது? இந்த மண்ணாங்கட்டிகளுக்கு ஒன்னே ஒண்ணுதான் தேவை. அது என்ன? தேர்தல் பெனிஃபிட், ஜெயிக்கணும். அந்த ஹிஸ்புல் முஜாஹிதீனுடைய தலைவராக இருக்கிறவர் யாரு? சையத் சலாவுதீன். காஷ்மீர் நடந்த ஒரு தேர்தலில் ஜெயிச்சார். ஜெயிச்சு ஊர்வலம் போறாரு. அவர் ஊர்வலம் போயிட்டு இருக்கும்போது செய்தி வருது, நீ தோத்துட்டேன்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. போனா பாகிஸ்தானுக்கு ஆம்ச கொண்டாந்தான், பெரிய ஒரு இது பண்ணான், தீவிரவாதி இயக்கத்திற்கு. இப்படித்தான் வித்திடப்பட்டது. சொல்லுங்கள் மக்கள், இதுக்கு யார் காரணம்? வணக்கம் தோழர்களே, ருஷ்ய செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மிக முக்கியமான விவரங்களை இன்றைய இந்த உரையாடலின் மூலம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் ஒரு நாட்டினுடைய மக்களை காப்பாற்றுவதற்கு ஒரு அரசிற்கு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கக்கூடிய உரிமை அதற்குண்டு. அதனை இறையாண்மை என்று சொல்லலாம், சாவரன்டி. எல்லையை பாதுகாக்கக்கூடியது, எல்லையிலிருந்து வரக்கூடிய அச்சுறுத்தல்களை ஒடுக்கி மக்களை பாதுகாக்குவதற்காக எந்த நடவடிக்கை எடுக்கலாம். அது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஒன்றிய அரசுக்கு அது இருக்கிறது. இது ஒன்று. ஆனால் எடுக்கப் போகின்ற நடவடிக்கை மக்களுக்காகவா அல்லது அரசியலுக்காகவா? இந்த கேள்வியை எழுப்பி அதற்கு நாம் தீர்வு காணவும் முற்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். முதலில், இப்பொழுது நேற்று பார்த்தீர்கள் என்றால் திரு அமித்ஷா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்தின் மூலம் ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றார். அது என்னவென்றால், சிந்து நதி ஒப்பந்தத்தை முடக்குவதன் மூலம் ஒரு சொட்டு தண்ணீர் கூட பாகிஸ்தானுக்கு போகாமல் தடுப்போம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த முடிவை நாங்கள் உலக வங்கிக்கும் தெரிவித்து விட்டோம். அடுத்த கட்டமாக நாங்கள் அந்த ஆற்றுப்போக்கில் இருக்கக்கூடிய வண்டல்களை எல்லாம் எடுத்துவிட்டு அந்த நதிநீரை, கூடுதலாக வரக்கூடிய நதிநீரை நாட்டை நோக்கி திருப்புவதற்கான வேலைகளில் ஈடுபடுவோம் என்று சொல்லியிருப்பதாக கூறுகிறார்கள். அதில் சொல்லியிருக்கிறது, சிஆர் பட்டேல் என்று சொல்லக்கூடிய யூனியன் ஜல்சக்தி மினிஸ்டர், அவரை வைத்துக்கொண்டு இதையெல்லாம் சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார்கள். இரண்டாவதாக, இந்த நாட்டினுடைய பல்வேறு மாநிலங்களில் வந்திருக்கக்கூடிய, பாகிஸ்தானிலிருந்து வந்திருக்கக்கூடிய சிகிச்சைக்காகவோ அல்லது சுற்றுப்பயணத்திற்காகவோ ஏதோ வந்திருப்பவர்கள் எல்லாரையும் வெளியேற்ற வேண்டும், உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கு. மாநில அரசுகளுடைய தலைமைச் செயலாளர்களிடம் டெல்லி அரசு பேசியிருக்கிறது. இது 2 தான். இப்போ முதல்ல எனது கேள்வி என்ன அப்படின்னோம்னா, இப்போ இந்த தாக்குதல் நடந்த இந்த வேலியில், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் பல்வேறுபட்ட சுற்றுலா தலங்கள் இருக்குது. அதில் வந்துட்டு இப்போ நடந்த இந்த பகல்காம் இந்த தாக்குதல் நடந்த இடத்துல அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணிகளில் ஒருவர், தனது குடும்ப உறுப்பினர்கள் இழந்த பெண்மணி ஒருவர் சொல்கிறாங்க, அங்கே ஒரு போலீஸ்காரர் இல்லை, ஒரு சிஆர்பிஎஃப் இல்லை, ஒரு ராணுவ வீரர் கூட இல்லை. ஆனால் லட்சக்கணக்கானவர்கள் வந்துட்டு காஷ்மீரில் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. இவ்வளவு டூரிஸ்டுகள் வரக்கூடிய இடத்துல ஏன் யாரும் இல்லை? இந்த கேள்வியை அந்த பெண்மணி எழுப்பியிருக்கின்றார். அது ஊடகங்களில் வெளிவந்திருக்கிறது, நீங்களும் அதை பார்க்குறீங்க. எனது கேள்வி இதுதான். ஒரு நாளைக்கு 2000 டூரிஸ்ட் வரக்கூடிய ஒரு இடம், அனந்த்நாக் மாவட்டத்தில் உள்ள இந்த சுற்றுலா தலம்
எப்படி எந்த விதமான பாதுகாப்பும் கொடுக்கப்படாமல் அப்படியே விடப்பட்டது? இதுதான் நம்முடைய கேள்வியே. ஒரு 2 பேர் இருந்தா கூட இந்த தாக்குதலை தடுத்து திருப்பி இருக்க முடியும். ரெப்பல்ஸ் அதை பண்ணியிருக்கலாம். 2 பேர் 2 வாட்ச் டவர்ல இருந்துட்டு பண்ணியிருந்தா கூட போதும். ஏன்னா அது ஒரு வேலி, கிரீனி மேடோ. அந்த இடத்துல தான் வந்துட்டு மற்ற இடங்கள்லாம் பனிப்படலங்களாக இருக்கும். இந்த இடம் தான் அந்த மாதிரி ஒரு 4-5 இடங்கள் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா காஷ்மீரில் வந்துட்டு அதே மாதிரி இப்போ பஹல்காம் மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா குல்மார்க் இருக்குது, சோன்மார்க் இருக்குது. இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிரீனி மேடோ, இந்த பசும் புல் தரை இருக்கு இல்லைங்களா, இந்த தரை தான் வந்துட்டு அங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு சரியான இடம். மற்ற இடங்கள்லாம் வந்துட்டு பனிப்படலம் சூழ்ந்திருக்கக்கூடிய இடம், ரொம்ப நம்ம என்ஜாய் பண்ண முடியாது, இது மாதிரி பண்ண முடியாது. இந்த இடத்துல தான், இந்த இடத்த சுற்றி சில இடங்களில் அந்த உணவு கடைகள்லாம் இருக்குது. அங்கே வந்துட்டு சாப்பிட்றாங்க, ரிலாக்ஸ் பண்ணுறாங்க, பாட்டு பாடினாங்க, நல்லா சுற்றி பார்த்துட்டு ஒரு 4-5 மணி நேரம் எடுத்துகிட்டு திரும்புகிறாங்க. வந்துக்கிட்டே இருக்கிறாங்க டூரிஸ்ட்டுங்க. இப்போ அந்த இடத்துக்கு போகாத டூரிஸ்ட்டுங்களை தான் நம்ம தப்பிச்சுட்டு வந்துட்டு இங்கே பேசுகிறாங்க. பாதிக்கப்பட்ட சிலருடைய அந்த குரல்களும் பதிவாகி நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய கேள்வி என்னன்னா, காஷ்மீரை நாங்கள் அமைதி பிரதேசமாக ஆக்கிவிட்டோம் என்று சொன்ன மோடியும் அமித்ஷாவும் இந்த குறிப்பிட்ட சுற்றுலா தலத்தில் ஏன் ஒரே ஒரு காவலரை கூட நிறுத்தி வைக்கவில்லை? நம்ம பார்த்தீங்கன்னா கார்கில் ஹைட்ஸ் அதெல்லாம் 23,000 24,000 அடி, அங்கெல்லாம் வந்துட்டு நம்ம முகாம் அமைத்து பாதுகாக்கிறோம், உள்ள வரக்கூடாது அப்படின்னு. இந்த அனந்த்நாக் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தெற்கு காஷ்மீர் பகுதியான அனந்த்நாக் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பகல்காங் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னம்னா இதை ஒட்டித்தான் அந்த காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த குகை கோயில் இருக்கு இல்லைங்களா, அமர்நாத், அந்த குகை கோயிலுக்கு போகக்கூடிய ரூட்டும் இருக்குது. எல்லைக்கு அப்புறம் அந்த குகை கோயிலுக்கு போகிற ரூட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பகல்காங். இந்த இடத்துல தான் வந்துட்டு நாம் யோசிக்கிறோம். அங்கே அத்தனை பல தாக்குதல்கள் நடந்திருக்குது. எங்கே அந்த குகை கோயிலுக்கு போகிறாங்க இல்லையா, அங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா பல தாக்குதல்கள் நடந்திருக்குது, பல பேர் செத்துருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதை ஒட்டிய இந்த இடத்தில் மட்டும் ஏன் எந்த பாதுகாப்பும் இல்லை? இதுவரை இன்னைக்கு 22ஆம் தேதி நடந்தது, இன்னைக்கு 26ஆம் தேதி, 5 நாட்களாக எந்த ஒரு தகவலையும் இந்த உள்துறை அமைச்சர் சொல்லவில்லை. ஏன்? இதைத்தான் நான் கேட்குறேன். இதை விட்டுட்டு நான் தண்ணீரை மடக்கிறேன், நான் அதை மடக்கிறேன், அவங்க மேலே தாக்குதல் நடத்த போகிறேன், அவங்களோட உறவுகள் எல்லாம் பிரிஞ்சு போச்சுன்னு இவங்க சொல்கிறதும், அவங்க நான் வந்துட்டு சிம்லா அக்ரிமெண்ட்டை கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு குரல் கொடுக்கறது, என்ன இதெல்லாம் எதுக்காக பண்றீங்க? நீங்க செய்ய வேண்டிய வேலை ஏன் செய்ய தவறுனீங்க அப்படின்றதான். அமர்நாத் கோயிலுக்கு போகக்கூடியவர்கள் இது பாருங்க, நான் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன். பஹல்காம்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா ஏகப்பட்ட தாக்குதல்கள் இதற்கு முன்னாலேயே நடந்திருக்கின்றது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையெல்லாம் சொன்னோம் அப்படின்னம்னா இந்த இடத்துல அந்த அளவுக்கான பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு அவசியத்தை நாம் உணரலாம். 1995 இருந்துட்டு வரிசையா சொல்லிட்டு வர பாருங்க. 6 foreign tourists were abducted in Pahalgam by the armed group Al Farhan. எங்க? இதே பஹல்காம்ல தான் 1995ல் 6 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கடத்தப்பட்டார்கள். ஒருவர் இறந்தார், இன்னொருவர் தப்பித்து வந்து விட்டார். மற்ற 4 பேரை பற்றி எந்த தகவலும் இல்லை. ஏன்? எல்லைக்கு அவ்வளவு அருகில் இருக்கு, 25 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 2000ஆவது ஆண்டு 32 பேர் இன்க்ளூடிங் 21 ஹிந்து பில்கிரிம்ஸ் ஆர் கில்ட் இன் நன்வான் இன் பஹல்காம். இதுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய இன்னொரு பகுதி, அங்க 32 பேர் கொல்லப்பட்டார்கள், 21 பேர் ஹிந்துக்கள். அதுக்கு அப்புறம் ஒரு வருடத்துக்கு பிறகு 13 பேர் இன்க்ளூடிங் 11 பில்கிரிம்ஸ் 2 ரெசிடென்ட்ஸ் ஆர் கில்ட் இன் ஷேஸ்நாக் லேக். அது ரொம்ப முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அது. இந்த சேம் ஏரியா in 2017 8 pilgrims were killed in shooting incidents in the Anantnag district. In June last year June, 8 Hindu pilgrims were killed in the southern part of Jammu, Kathua, when their bus was attacked and fell into a gorge after the driver lost control. இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓவரால் பல இடங்கள்ல இந்த மாதிரி நடந்திருக்குது. இப்படி நடக்கக்கூடிய, அதாவது இந்த இடத்துல இது வரைக்கும் நடந்ததே இல்லை, இப்போதான் முதல் முறையாக நடக்குது அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. பஹல்காம்ல இது வரைக்கும் நடந்ததே இல்லைன்னு நடந்திருக்குது. அது பக்கத்தில் நடந்திருக்குது. அமர்நாத் டூரிஸ்ட்டுங்க அடிச்சிருக்கிறாங்க. இன்னும் பல இடங்கள்ல அந்த மாதிரி தாக்குதல் நடந்திருக்குது. அப்படி இருந்தும் கூட
ஒரு நாளைக்கு 2000 டூரிஸ்டுகள் வரக்கூடிய அந்த இடத்துல ஏன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எதுவுமே இல்லை? மோடி அவர்களே, அமித்ஷா அவர்களே, இதற்கு பதில் கூறிவிட்டு நீங்க அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் செய்யுங்க. இதுக்கெல்லாம் பதில் கூறாமல் பாகிஸ்தான் மீது நாங்கள் பதிலடி கொடுப்போம், சரியான பதிலடி கொடுப்போம், ஒருவரையும் விட்டு வைக்க மாட்டோம். விட்டு வைக்க வேண்டாம், தேவையில்லை. பயங்கரவாதிகளா அட்டாக் பண்ணுங்க, தாக்குங்க, அவங்களுடைய இருப்பிடங்களை அழியுங்க, ஒழிச்சு கட்டுங்க. அதுல எந்த விதமான இதுவும் இல்லை. நாம கேட்கறது பாதுகாப்பு கொடுத்துருந்தா இன்னைக்கு 26 பேருடைய உயிர் போயிருக்காது. இதுக்கு என்ன பதில்? அதுதான். அடுத்தபடியா இப்போ வருவோம். இந்த ஒரு சொட்டு தண்ணீரை கூட நாங்க தரமாட்டோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி 1960 இதன்படி இப்படி இந்தியாவால் செய்ய முடியாது. ஏனென்று கேட்டால் உலக அளவிலான இதை வந்து நெகோசியேட் பண்ணது யாருன்னா உலக வங்கி. இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே சிந்து நதியும் அதனுடைய கிளை நதிகளான ரவி, பியாஸ், சட்லஜ், ஜீலம், அப்புறம் இன்னொரு ரிவர் ஜீலம், சீனாப், இந்த 5 நதிகளும் பிளஸ் சிந்து, இதுல இருந்து வரக்கூடிய தண்ணீர் தான் தண்ணீர் அந்த வேலி போகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப். இந்த இடத்துல தான் பாகிஸ்தானுடைய உணவு உற்பத்திக்கு ஆதாரமாக இருப்பது சிந்து உள்ளிட்ட நதிகளினுடைய அந்த நீர் தான். அதை நீங்க தடுக்க முடியாது. ஏன்னா அக்கார்டிங் டு த ஹெல்சிங்கி ட்ரீட்டி அதுபடி பார்த்தீங்கன்னா, ஹெல்சிங்கி ஒப்பந்தத்தின்படி நீங்க தண்ணீரை பகிர்ந்து வாழ்வதற்கு தான் உரிமை உண்டே தவிர நீங்க தண்ணீரை மடக்க முடியாது. யூ cannot restrict the flow of water. You cannot contain the flow of water. கிஷன் கங்கான்ற ஒரு டேம் ஜீலம் நதி மேல கட்டப்பட்டது. அதுல இருந்துட்டு என்ன பண்ணாங்க, ஒரு தண்ணீரை தேக்கி வைக்கிறதுக்கு இந்தியா திட்டமிட்டுச்சு. பாகிஸ்தான் உடனே என்ன பண்ணிட்டாங்க, வேர்ல்டு பேங்குக்கு போனாங்க. இது ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ள நடந்த ஒரு விடயம். அது நான்லாம் இதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறேன். வேர்ல்டு பேங்க் வந்துட்டு சொன்னா, நீங்க இந்த ஆறுகளின் மீது கட்டக்கூடிய அணைகள் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா ரன் ஆஃப் த ரிவர் டேம், ROR அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு, ரன் ஆஃப் த ரிவர் டேம்னா அணையை கட்டி மின்சாரத்தை தயாரிச்சுக்கலாம், தண்ணியை தேக்கி வச்சு மடக்க கூடாது. ஸோ நீங்க ரன் ஆஃப் த ரிவர் டேமை தான் நீங்க பயன்படுத்தணும்ன்றது த ஸ்டிப்புலேட்டட் கண்டிஷன் இன் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. இதான் ரொம்ப முக்கியம். அதனால இவங்களால பாகிஸ்தானுக்கு போற நீரை நாங்கள் தரமாட்டோம்னு சொல்வதற்கு எந்த உரிமையும் அந்த ஒப்பந்தப்படி இல்லை, இயற்கை நியதிப்படியும் இல்லை, அது உலக வங்கியும் ஒத்துக்காது. நாங்க இதை வந்துட்டு ஒரு கருவியா, போர்க்கருவியா பயன்படுத்துறாங்க இந்தியா அப்படின்னு சொல்றது, பாகிஸ்தான் சொல்றது 100% கரெக்ட். என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால், இந்த மீட்டிங் ஒன்று நடந்துச்சுன்னு சொன்னோம் இல்லைங்களா, Prime Minister Amit Shah held a high-level meeting with the Union Jal Shakti Minister C.R. Patel to chalk out a strategy to stop the flow of water from Indian rivers into Pakistan territory. இந்தியாவினுடைய நதிகளில் போகக்கூடிய தண்ணீரை பாகிஸ்தானுக்கு போக விடாமல் தடுப்பது குறித்து ஆலோசனை நடத்தினார் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. The government is working on short-term, medium-term, long-term measures so that not even a drop of water goes to Pakistan. Soon, desilting of rivers will be done to stop the water and divert it. அமித்ஷா அவர்களே, பொய் சொல்லாதீங்க, உங்களால் இது பண்ண முடியாது. பண்ணா உலக வங்கி தலையிடும். இதை நீ செய்யக்கூடாது. நீங்க ஒரு தரப்புல ஒரு ஒப்பந்தத்தை ஆப்ரேட் பண்ண முடியாது. இந்தியாவுக்குள்ள ஓடக்கூடிய காவிரி இந்த நதியிலே அதை பண்ண முடியாதுன்னு வரும்போது 2 நாடுகளுக்கு இடையிலான இதுல நாங்க பலமுறை சொல்லுவோம், இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் 48ல போர், 65ல போர், 71ல போர்னு 3 போர்கள் நடந்தாலும் கூட சிந்து நதி தண்ணீர் நிறுத்தப்படவில்லை அப்படின்னு நாங்க சொல்லுவோம் இந்த நம்ம காவிரி பிரச்சனையை பேசும்போது. அதை போல இந்த நதி நீரை இந்தியாவால் தன்னிச்சையாக நிறுத்த முடியாது, டைவர்ட் பண்ண முடியாது, எதையுமே பண்ண முடியாது. கட்டப்பட்ட அணைகள் அனைத்தும் நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா ரன் ஆஃப் த ரிவர் டேம்ஸ் தான் இந்தியாவில் கட்டியிருக்கிறதெல்லாம். தண்ணீரை நீங்க அதனுடைய போக்கில் விட்டுடணும், மின்சாரத்தை தயாரிச்சுக்கலாம், இவ்வளவுதான். எனவே இது ஒரு ஏமாற்று. அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி செக்யூரிட்டியே கொடுக்காம
தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திட்டு பதிலடி கொடுப்போம்னு சொல்லிட்டு பெருசா பேசிக்கிட்டு உடனே இங்க ஒரு பெரிய சங்கி கூட்டம் இருக்குது. உடனே அவங்க சொல்றாங்க பெருசா வார் கிரை, அவங்களை அடிச்சு ஒழிச்சு தோச்சாதான். இன்னைக்கு சொல்றேன், அப்படியெல்லாம் எதுவுமே நடக்க போறது இல்லை. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு வார் அப்படின்றதெல்லாம் வரவே வராது. இது எது சொல்றேன்னா, ஐயா அப்துல் கலாம் சொன்னார், இந்தியாவுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் மறைந்த அப்துல் கலாம் சொன்னார், ரெண்டும் அணுசக்தி நாடுகள், இவர்களிடம் இருக்கின்ற அணுசக்தி அணு ஆயுதங்கள் போர் வராமல் தடுத்து விடும். ஏன்னா அதனால ஏற்படக்கூடிய டேமேஜ் ரொம்ப பெருசு. இங்க ஒருத்தர் மேஜர்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுதிட்டு இருக்காரு. அதாவது பாகிஸ்தான் மேல நம்ம அணுகுண்டு வீசினா புல் புண்டு இருக்காதா? ஏன் பாகிஸ்தான் அணுகுண்டு இந்தியா மேல வீசினா மட்டும் புல் குண்டுலாம் நல்லா செழிச்சு வளருமா? என்ன முட்டாள்தனமான பேச்சையாது. அணு ஆயுதங்களை போர் வந்தாலும் பயன்படுத்துறது இல்லை அப்படின்றதுக்காக தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் நியூக்ளியர் இன்ஸ்டாலேஷனுடைய லிஸ்ட்டை ஒவ்வொரு ஆண்டும் பரிமாறிக்கிறாங்க. தெரியுமா அது? ஏன்? போரே வந்தாலும் கூட இந்த இடங்கள் எல்லாம் தாக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு கிட்டத்திலே வந்துட்டு பாத்தீங்கன்னா பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் பார்க் இருக்குது, இன்னும் பாகிஸ்தான் இது ராஜஸ்தான்ல இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு இந்த லிஸ்டெல்லாம் நம்ம கொடுக்குறோம். ஏன்? அதை வந்துட்டு தாக்குதலுக்கு உட்படுத்தக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி பாகிஸ்தான் நம்மகிட்ட தரான், ஏன் தாக்குதலுக்கு உட்படுத்தக்கூடாதுன்னு. ஸோ அதனால இங்க உட்காந்துக்கிட்டு இந்த ஹிந்து மென்டாலிட்டியோட, வெறி மென்டாலிட்டி, ஹிந்து மென்டாலிட்டி இல்லை, மத வெறித்தன மென்டாலிட்டியோட ஒண்ணுமே இருக்காது, அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமாசா சீமான் மாதிரி பேசுறதெல்லாம் வேண்டாம், விட்டுடுங்க. போர் அப்படின்றது வந்துட்டு எவ்வளவு பெரிய பேரழிவை ஏற்படுத்தும், எவ்வளவு பெரிய இந்த அளவுக்கு பொருளாதாரத்தை பாதிக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். புல்வாமால தாக்குதல் நடந்துச்சுங்க, 47 சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். அதுக்காக இவங்க சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்துறாங்க, அவ்வளவுதான். இன்ன வரைக்கும் சொல்றேன், புல்வாமா தாக்குதல் எப்படி நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி அந்த புல்வாமா தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட அந்த காரு கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட இந்த ரோட் பிளாக்ஸ், அதாவது செக் போஸ்டை தாண்டி வந்திருக்குது. எப்படி வர முடியும்? இவ்வளவு கேள்வி இன்ன வரைக்கும் அதை பத்தி, புல்வாமா தாக்குதலை பத்தி எதாவது தெரியுங்களாங்க நம்மளுக்கு? ஒண்ணுமே கிடையாது இது வரைக்கும், எதையுமே சொல்லல. ஆனா அது செத்த வீரர்களை சுத்தி வந்து அப்படியே அஞ்சலி செலுத்தி கண்ணீர் சிந்தி ஓட்டை வாங்கிட்டு பண்ணிவிட்டாங்க, அரசியல் ஆக்கிட்டாங்க. ஆனா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்னாச்சு? விட்டுட்டாங்க. அது அப்போ அன்னைக்கு இதே மாதிரிதான் சொன்னாங்க, பாகிஸ்தானை அடிக்க வேண்டும், முதுகெலும்பை முறிக்க வேண்டும், முகம் தெரியாமல் சிதைக்க வேண்டும். எதுவும் நடக்கல. மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் என்ன தேவை? எலக்டோரல் பெனிஃபிட், அவ்வளவுதான். இல்லைகட்டி அவர் ஏன் போயிட்டு பீகார்ல போயிட்டு பேசுறாரு? டெல்லியில எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் சந்திக்கக்கூடிய கூட்டம் இருக்கும் போது இதை அமித்ஷா நீங்க பாத்துக்கன்னு சொல்லிட்டு இவரையும் அங்க போறாரு. இந்த மண்டியிலிருந்து நான் சொல்லுகிறேன்னு சொல்றதுக்கு என்ன இருக்குது? அது நான் பீகார் மண்ணு, உத்தரப்பிரதேசம் மண்ணு, மத்திய பிரதேசம் மண்ணு, ராஜஸ்தான் மண்ணு. இந்த மண்ணாங்கட்டிகளுக்கு ஒன்னே ஒண்ணுதான் தேவை. அது என்ன? தேர்தல் பெனிஃபிட், ஜெயிக்கணும், அது பிடிச்சிடணும், அவ்வளவுதான். இதை தாண்டி எதுவுமே கிடையாது. உண்மை என்ன தோழர்களே? பயங்கரவாதம் பயங்கரவாதம்ன்றீங்க. எப்ப இந்த பயங்கரவாதம் விதைக்கப்பட்டது? 1988 வரை காஷ்மீரில் எந்த ஆயுதம் தாங்கிய எந்த போராட்ட குழுவும் இல்லை. அப்ப அது வரைக்கும் என்ன நடந்தது? அது வரைக்கும் அங்க ஜனநாயக பூர்வமா நடந்த தேர்தல்களை எல்லாம் அப்போ இருந்த அந்த காங்கிரஸ் அரசு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி எல்லாரும் தான், இவங்கெல்லாம் சேர்த்து என்ன பண்ணாங்க, அங்கே ஜனநாயக அரசு அமைவதை வந்துட்டு சீர்குலைச்சாங்க, தொடர்ந்து சீர்குலைச்சாங்க. அன்னைக்கு காஷ்மீர் நம்மளோட இருக்குன்னா அதற்கு காரணமான, நான் பல முறை நான் சொல்லியிருக்கேன், அதனால நான் புதுசாக சொல்ல போறதில்ல, ஷேக் முகமது அப்துல்லா அவரை முதல்ல தூக்கி சிறையில் அடைச்சாங்க. ஏன்னா அவரு தன்னுடைய மக்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டிற்காக சுயாட்சியை கேட்டாரு, மாநில சுயாட்சி, ஸ்டேட் அட்டானமியை கேட்டாரு. உடனே பிரிவினையை கேட்கிறான்னு சொல்லிட்டு தூக்கி 13 வருஷம் உள்ள வச்சாங்க. அவரை விடுவிக்கணும், அவர் நமக்காக பேசியவர், அவர் அமைதிக்கானவர். மகாத்மா காந்தி அவர் வந்துட்டு இருளிலும் ஒரு ஒளிக்கீற்றுன்னு சொன்னாரு. ஏன்னா இந்த நாட்டினுடைய பிரிவினையின் போது 2 எல்லை பகுதிகளிலும் ரத்த ஆறு ஓடும் போது ஒரே ஒரு இடத்துல மட்டும் அமைதி நிலவுச்சு, அதான் காஷ்மீர். ஏன்னா அங்க ஷேக் அப்துல்லா இருந்தாரு அப்படின்னு சொல்லி
மகாத்மா காந்தி எழுதுறாரு, இருளிலும் ஒரு ஒளிக்கேற்றுன்னு தலைப்பிட்டு. இதை நாடாளுமன்றத்தில் நடந்த விவாதத்தப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர், தலைசிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இரா செடியன் சுட்டி காட்டுறாரு, பேசுறாரு. மகாத்மா காந்தியால் ஒளிக்கேற்று என்று சொல்லப்பட்டவரை 13 ஆண்டு காலம் நாம் இருட்டறையில் சிறையில் அடைத்து வைத்திருக்கின்றோம்னு பேசுறாரு. அந்த கூட்டம் முடிஞ்சிச்சு. அங்க ஹாலில் வந்துட்டு நின்று பேசிட்டு இருக்கிறார் இரா செடியன். அவருடைய ஷோல்டர்ல ஒரு பலமா ஒரு தட்டு, ஒரு கை தட்டுது. என்னன்னு திரும்பி பார்த்தா இந்திரா காந்தி அம்மா நின்றுட்டு இருக்கிறாங்க. திரும்பி பார்த்தவர்கிட்ட இந்திரா காந்தி கேட்டாங்க, வாட் யூ வாண்ட் மீ டு டூ? பட்டுன்னு சொன்னாரு இரா செடியன், டாக் டு ஹிம் அப்படின்னாரு. அவ்வளவுதான், ஒரே வார்த்தை, டாக் டு ஹிம். அவ்வளவுதான், பேசினாங்க, அவரை விடுவிச்சாங்க, பேசினாங்க. அவர் மீண்டும் சீஃப் மினிஸ்டர் ஆனாரு, ஜம்மு காஷ்மீர் சீஃப் மினிஸ்டர் ஆனாரு. அந்த பிரச்சனையை அப்போதைக்கு தீர்த்து வச்சது ஒரே ஒரு மனிதன், வரலாற்றிலிருந்து எடுத்து சொன்ன உண்மைகள், இரா செடியன். அதற்கு பிறகு அவர் டெல்லிக்கு வந்து இரா செடியன் சந்திக்கிறாரு. ஏன் எனக்காக நீ இந்த அளவுக்கு பேசுன அப்படின்னு சொல்லும் போது, நான்ல என்னுடைய தலைவர் பேச சொன்னாருன்னு சொல்லிட்டு அண்ணாவினுடைய பேரை சொல்ல, நான் அண்ணாவை சந்திக்கணும் போது இல்லை அவர் இறந்துட்டாருன்னு சொல்லும் போது ஒரு கடிதமே எழுதி கொடுத்தார் அவர். அப்படியாப்பட்ட ஒரு பெரிய உன்னதமான தலைவர். நேரு அவரை நம்பினார். பாகிஸ்தான் பிரதமருடன் போய் பேசுங்கள் என்று சொல்லி நேரு அவரை அனுப்பி வைத்தார் பாகிஸ்தானுக்கு. இதெல்லாம் நடந்த வரலாறு. ஆனா அவங்க எதிர்பார்த்தது, ஏன் காஷ்மீர் நம்மளோட சேர்ந்தது, நம்மளது ஒரு ஜனநாயக நாடா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட முடிவை எடுத்தாரு ஷேக் அப்துல்லா. ஆனா நம்ம ஜனநாயகத்தையா கொடுத்தோம்? எத்தனை முறை ஆட்சியை கவுத்தோம், எத்தனை முறை ஜெயிச்சவனை தோத்தவன்னு சொன்னோம். இப்ப ஹிஸ்புல் முஜாஹிதீன் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, இதெல்லாம் சங்கிகளுக்கு தெரியாது, இதெல்லாம் அவங்க கத்தே கொடுக்க மாட்டாங்க. அந்த ஹிஸ்புல் முஜாஹிதீனுடைய தலைவராக இருக்கிறவர் யாரு? சையத் சலாவுதீன். இந்த சையத் சலாவுதீன் காஷ்மீர் நடந்த ஒரு தேர்தலில் ஜெயிச்சாரு. ஜெயிச்சு ஊரில் போறாரு. அவர் ஊரில் போயிட்டு இருக்கும்போது செய்தி வருது, நீ தோத்துட்டேன்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு. என்னடா ஜனநாயகதுன்னு கேட்டான். போனா பாகிஸ்தானுக்கு ஆம்சம் கொண்டாந்தான், பெரிய ஒரு இது பண்ணான். காஷ்மீர்ல இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தீவிரவாத இயக்கத்திற்கு இப்படித்தான் வித்திடப்பட்டது. சொல்லுங்கள் மக்கள், இதுக்கு யார் காரணம்? இன்னைக்கு சையது சலாவுதீன் தான் ஜாயிண்ட் ஆக்ஷன் கவுன்சில்னு சொல்லக்கூடிய, அது எல்லா விதமான அங்கே இருந்து பாகிஸ்தான் இருந்து காஷ்மீரில் இயங்கக்கூடிய எல்லா பயங்கரவாத குழுக்களுக்கும் தலைமை அமைப்பான் தலைவர் சையது சலாவுதீன். தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிச்சவனை ஜெயிக்கப்படியே விட்டுருந்தா ஜனநாயகம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் எல்லாம் நடக்குது. அது மட்டுமல்ல, வாஜ்பாய் பேச்சுவார்த்தை நடத்துறாரு, அமைதி பேச்சுவார்த்தை. சீர்குலைச்சது யாரு? அத்வானி. அதற்கப்புறம் மன்மோகன் சிங் வராரு. மன்மோகன் சிங் வந்துட்டு இந்த பஸ் டிப்ளமசி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்கிறவங்க இங்க வரலாம், இங்க இருக்கிறவங்க அங்க போலாம், அந்த பஸ் டிப்ளமசி ஏற்படுத்தினாரு. அவரே கூட பயணம் பண்ணாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னம்னா இந்த ட்ரெயின் சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு ட்ரெயினை விட்டாங்க. கான்பிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ் அப்படின்னு கொண்டாந்தாங்க. எல்லாத்தையும் பண்ணாரு, நேர்மையோட பண்ணாரு மன்மோகன் சிங். ஆனா இந்த சம்ஜோதா எக்ஸ்பிரஸ்ல குண்டு வெடித்தது. இதே மாதிரிதான் அப்போ பாகிஸ்தான் பாகிஸ்தான் நாங்க வச்சது யார் அப்படின்னா சங்கிகள். ஒரு விடயத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா இவங்களுடைய வன்முறை கரங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன. வரலாற்றை பாருங்கள். ஆனா தேர்தல் பெனிஃபிட் இவங்களுக்கு தான். ஏன்னா உணர்ச்சியை தூங்கி விட்டான், அவன் தான் செஞ்சான், முஸ்லீம் கூடக்கூடாது அப்படின்னு. இப்போ இதுலயும் ஒரு முஸ்லீம் கூட சாவல. நம்ம டூரிஸ்டுகளை காப்பாத்துறதுக்காக அங்கே இருந்து அந்த குதிரை வச்சு குழப்பம் நடத்திட்டு இருக்கிற ஒருத்தன் துப்பாக்கியை பிடுங்க போயிட்டு அவன் குண்டுகளுக்கு இரையாகி செத்து போனான். வீட்டுக்கு அவன் மட்டும் தான் பிரெட் வினர். இவ்வளவு நடக்குது. அப்போ இவ்வளவு நீண்ட நெடிய வரலாற்றில் வாஜ்பாய் முன்னெடுத்த அமைதி முயற்சி முறியடிக்கப்பட்டது. மன்மோகன் சிங் முன்னெடுத்த அமைச்சு முயற்சி குண்டு வைத்து தகர்க்கப்பட்டது. இப்படி எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்ல வந்துட்டு கூடுறாங்களோ அந்த மக்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பையும் தராமல் என்ன பண்றது, விட்டுட்டு பயங்கரவாதிகள் சிட்டிங் டக்ஸ்ன்னு வாங்கினா. அது எப்படி அந்த புல்வாமா தாக்குதல் நடந்துச்சோ அதே மாதிரிதான் இந்த தாக்குதல் நடந்திருக்குது. எந்த விதமான ரெசிஸ்டன்ஸும் கொடுக்க முடியாத அளவிற்கு நமது மக்கள் செத்தொழித்தார்கள். எனவே இதெல்லாம் நல்லா அடுக்கி பாருங்க. என்கிட்ட எல்லாத்துக்கும் நான் ஆதாரம் வச்சிருக்கிறேன். இவர் சொல்லுவாரு, எழுதுறாங்க சங்கிகள்லாம் சிலதுலாம். நீ பாகிஸ்தானி ஏதாவது ஒன்று எழுதுவாங்க. அதை பாருங்க, ஷேக் அப்துல்லா பத்தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய பார்லிமெண்ட் செக்ரட்டேரியட் வெளியிட்ட புத்தகம் இது இரா செடியன் எனக்கு கொடுத்தது. நாங்கெல்லாம் ஒரு இன்டர்வியூ பண்றோம் அப்படின்னோம்னா
நாங்கள் அந்த விடயத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டா தான் நாங்கள் இன்டர்வியூ பண்ண முடியும். இது காஷ்மீருக்கு போன ஒரு உண்மை அறியும் குழு அடித்த அறிக்கையின் அடிப்படையில் வெளியிடப்பட்ட புக்கு, காஷ்மீரின் தொடரும் துயரம் அப்படின்றது புத்தகம். புரியுதுங்களா? சும்மா உக்காந்துக்கிட்டு அப்படி ஜேர்னலிஸ்ட் இவரு, அதெல்லாம் நீங்கள் வேற இந்த கண்ணுகளெல்லாம் ஊறிக்கிட்டு பேசுகிறாங்களே, அந்த மாதிரி திருட்டு பயல்கள்கிட்ட நீங்கள் அதை பார்க்கலாம். எங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாது. நாங்கள் மானுட பற்றாளர்கள். எங்களுக்கு மானுடம் தான் முக்கியம். மானுடத்துடைய அமைதியும் சுபிட்சமும் தான் எங்களுக்கு முக்கியம். நாங்கள் அந்த இடத்துல இருந்து தான் நாம் பேசுவோம். அதனால சங்கித்தனமா இங்க வந்து கருத்து சொல்றவங்களுக்கெல்லாம் சொல்றேன், நான் சொன்ன வரலாற்றை தாண்டி உங்களால் என்ன சொல்ல முடியுன்றதை நீங்க சொல்லுங்க. சும்மா மோடி, அமித்ஷா இவங்களெல்லாம் தெரியும், இவங்களுடைய வரலாறுலாம் என்னன்றது தெரியும், இவங்களுடைய அரசியல் வரலாறுலாம் வெளியில வந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்ன்றதுலாம் தெரியும். இன்னைக்கு நீங்க மறைக்கலாம், என்ன பதவி அதிகாரம் இதை வச்சு மறைக்கலாம், நிரந்தரமா உண்மையை மூடிட முடியாது. எனவே மக்களே, நடந்த இதற்கு யாரை பழிவாங்க வேண்டும் என்று இவர்கள் துடிக்கின்றார்களோ அதுக்கு இணையானது இவர்களும் குற்றவாளிகளே என்று உண்மை சொல்லுகிறது. ஒரு பாதுகாப்பும் இவ்விடத்தில் இல்லை. அது எல்லைக்கு அருகில் இருக்கிறது. எல்லை தாண்டிய தீவிரவாதம் தொடரும் பொழுதே இவர்கள் சொன்னார்கள் காஷ்மீர் பாதுகாப்பாக இருக்கிறது என்று. எவ்வளவு பெரிய மோசடி என்று நீங்கள் இதை நினைத்து பாருங்கள். எல்லா ஆதாரமும் இருக்குது. நம்ம பத்திரிகைகள்லாம் இப்போ ரொம்ப அளவோட வெளியிடுறாங்க. இப்போ நான் எடுத்து படித்தேன் என்னென்ன தாக்குதல் நடந்தது. அல் ஜசீரா கொடுக்குறான். இங்கே இருக்கிற பத்திரிகை கொடுக்க வேண்டியதானே? கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா கார்பரேட்ஸ். இவ்வளவுதான். எனவே உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். மானுட வாழ்க்கை மிகப்பெரிய மதிப்புடையது. ஒவ்வொரு மனிதனும் மிகப்பெரிய மதிப்புடையவன். அவன் குடும்பத்திற்கும், அவன் வாழக்கூடிய பகுதிக்கும், அவனுடைய உறவுகளுக்கும், அந்த பகுதியுடைய எதிர்காலத்திற்கும் ஒரு முக்கியமான ஆள். அப்படிப்பட்ட எந்த மனிதனும் சாகக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, சாகக்கூடாது. ஆனால் இங்கே அதை வைத்துக்கொண்டு ஒரு அரசியல் நடக்கிறது. இதை புரிந்து கொண்டு தடுப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.